வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு இலவசமாக மேத்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுபடி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டைப் 3ல ஸ்குவாட்ஸ் அண்ட் இன்டிஜர்ஸ் இதில் இன்டிஜர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்குவாட்ஸ் உடைய ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்ஸ் அண்ட் சால்வ்லாம் பார்க்குறோம். இப்போ அதனுடைய ஃபார்முலா பார்க்குறோம். n ரூட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, n ரூட் a a 1/n இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரூட்டுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? ஒரு நார்மல் ரூட் இருந்தால் அதோடைய மதிப்பு என்னன்னா பவரில், ஓகேவா, பவரில் 1/2 இருக்கும். சரிங்களா, பவரில் 1/2 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஏக்கு ரூட் எடுத்திங்கன்னா நார்மலாக ஏ மட்டும் இருந்தால் உள்ள 1/2 போடுவோம். அதாவது இப்படி இருந்தால் வச்சுக்கோங்க ஏ 1/2 போடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா n இருக்குது. சரிங்களா, அப்போது இந்த இடத்துல இந்த 2க்கு பதில் என்ன பண்ண போகிறோம்னா n போடணும். சரிங்களா, அப்போது ஃபார்முலா எப்படி கிடைக்குது? ஏ பவரில் 1/n மாதிரி ஃபார்முலா கிடைக்கும். புரியுதுங்களா? நார்மலாக இருந்தால் 1/2. இப்போ நார்மலாக இல்லாமல் என்ன இருக்குது? n இருக்குதுனால இந்த 2க்கு பதிலாக n போட போகிறோம். சரிங்களா, சரி, செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். பி இந்த செகண்ட் ஃபார்முலா n ரூட்டில் ஏபி இருக்குது. இதை தனித்தனியாக பண்ணலாம். n ரூட் ஏ மல்டிபிள் n ரூட் பி கிடைக்கும். இப்போ இதை நம்ம இது பண்ணா வச்சுக்கோங்க, ஃபைனலாக இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதே ஃபார்முலா தான் இங்கே இருக்குது, இதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா இருக்குது. இது ஃபைனலாக பண்ணால் இப்படி தான் இருக்கும். சரியா, அடுத்து இந்த ஃபார்முலா பாருங்கள். n ரூட் பவர் a/b n ரூட் பவர் ரூட்டில் ஏ இருக்குது, பி ரூட்டில் பி இருக்குது. இதையும் இது பண்ணால் ஃபைனலாக இப்படி தான் கிடைக்கும். சரியா, சரி, அடுத்த ஃபார்முலா பாருங்கள். n ரூட் ஏ பவரில் n இருக்குது. சரியா, இதை பண்ணும்போது இதனுடைய வேல்யூ எனக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் என்னுடைய வேல்யூ. அப்போது அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1/n. இங்கே என்ன இருக்குது? n இருக்கா? இப்போ இந்த n கேன்சல் ஆகிட்டு நம்மளோட ஆன்சர் ஏ கிடைக்கும். சரியா, சரி, இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலா பாருங்கள். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த எம்மும் ஒரு ரூட்டுக்கு பக்கத்தில் வந்து அதுக்குள்ளே ஏ அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்கள், n அப்படியே தான் இருக்கும். இந்த எம் மட்டும் உள்ள வந்துடும். சரியா, இந்த 2 ஃபார்முலா அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை, இந்த 4 ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதிகபட்சமாக. சரி, அந்த 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்மர் பார்ப்போம். மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 6 2 பவரில் 2/3 இருக்குது, மல்டிபிள் இந்த 3 ரூட் 6 7 இருக்குது, இங்கே 3 இங்கே ரூட் 6/6 இருக்குது. சரியா, சரி, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இது ப்ராப்ளம் இல்லை, இது 2 தான் ப்ராப்ளம். இது 2 தான் ஃபார்முலா பேஸில் வருது. அப்போ ஃபார்முலா பேஸில் வரும்போது எப்படி எழுதலாம்? ஃபார்முலா பேஸில் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஏ பவர் இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன சொன்னேன்? யாருமே இது ஏக்கு மேலே யாருமே இல்லை, 1 இருக்குது அர்த்தம். 1/n வருமா? ஆனால் அந்த இடத்துல ஃபார்முலா கூட என்ன இருக்குன்னா ஏ இப்போ சும்மா 6 நீங்கள் ஏ வச்சுக்கிட்டா கூட அங்கே 7 இருக்குது. அப்போது அதுக்கு மேலே வந்து 3 இருக்குது. அப்போ இது எழுதும்போது எப்படி எழுதணும்? 7/3 எழுதணுமா? அப்போது ஏன்றது 6, அப்போது எழுதும்போது 7/3ன்ற மாதிரி கிடைக்கும் நமக்கு. புரியுதுங்களா? புரியுது. இது வந்து சைடு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து எப்படி எழுதலாம்னா 6 7/3 எழுதலாம். இது அதே மாதிரி இதை வந்து எப்படி எழுதலாம்னா 6 6/3 எழுதலாம். சரி, இப்போ சம் சால்வ் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். 6 2/3 இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது பாருங்கள். இப்போது 6 இது எப்படி எழுதலாம்? 7/3. ஓகேவா, கீழே இதை பாருங்கள், இது எப்படி எழுதுவோம்? 6 6/3 இப்படி எழுதுவோமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்மளுக்கு வந்து இன்டிஜர்ஸ் ஃபார்மேட் கிடைச்சிச்சா? a/m மல்டிபிள் a/n ஃபார்மேட் கிடைச்சிச்சா? அப்போது அதுபடி எழுதலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? அதுபடி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வேகமாக உங்களுக்கு மேக்ஸ் போட தெரிஞ்சாலும் சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? மேலே வந்து ஆட் ஆகும், அது மேலே போய்ட்டு மைனஸ் ஆகும். இப்போது 2/3யும், ஓகேவா, அதாவது a/m மல்டிபிள் a/n இந்த ஃபார்மேட் படி a/m + n இதுதான் பண்ண போகிறோம். மேலே வந்து இதுதான் பண்ண போகிறோம். அப்போ மேலே பாருங்க 6 2/3 6 7/3 இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/3யும் 7/3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/3 7/3 நம்மளுக்கு 9/3 கிடைக்கும். இது அடிச்சா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். அப்போது 6/3 கிடைக்கும். அப்போது இதோட வேல்யூ ஃபுல்லாக 6/3 கிடைக்கும். சரியா, பாருங்கள் இங்கே போடுறேன். இப்போது a/m a/n ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பவரை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 2/3யும் 7/3யும் ஆட் பண்ண போகிறோம். கீழே 6/3 அப்படி இருக்கட்டும். அப்போது நம்ம மேலே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 9/3 கிடைக்கும். கீழே போட்டால் 6 6/3 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இது அடித்தா நமக்கு 6/3 கிடைக்கும். இங்கே போட்டிங்கன்னா இது அடித்தா உங்களுக்கு 2 கிடைக்கும். அப்போது 6/2 கிடைக்கும். இப்போது நம்மளுடைய ஃபார்முலா, அந்த ஃபார்முலா ஏதாவது a/m / a/n இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா a/m - n அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 2 வந்து மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போது 3 - 2 ஆகிடும். இப்போ 6 பவரில்
3 minus 2 போச்சுன்னா 6 power 1 கிடைக்கும் சரியா. அப்போ 6 க்கு மேல 3 minus 2 கிடைக்கும். அப்போ 6 power 1 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 6 power 1 வந்து 6 தான் சரியா. அப்போ ஆப்ஷன் C ல நம்மளோட ஆன்சர் வரும் சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, find the largest from the among 4 root 6, root 2, 3, root 4 இருக்கு. இதுல எது பெரியன்னு கேக்குறாங்க. சரி, இப்போ பாருங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், நம்மளுடைய ஃபார்முலா என்ன பண்ணலாம், n ரூட் பவர் a. இது எப்படி எழுதலாம்னா a 1/n எழுதுவோமா. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ ஒவ்வொரு क्वेश्चन நான் இந்த ஃபார்மேட் எழுத போறேன். அப்ப எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 root 6 எப்படி கிடைக்கும்னா 6 1/4 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் root 2 எப்படி கிடைக்கும்னா 2 1/2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 3 root 4 இருக்குது எப்படி கிடைக்கும்னா 4 1/3 என்ற மாதிரி கிடைக்கும் சரியா. இப்படி கிடைக்குதுங்களா. இப்போ பாருங்க, இப்போ இது பெருசா 6 power 1/4 பெருசா, இல்ல நமக்கு 2 1/2 பெருசா, இல்ல நமக்கு வந்து 4 1/3 பெருசா, இதை வச்சு நம்மளால சொல்ல முடியாது ஓகேவா. சரி, எப்படி சொல்லலாம்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா 6 2 4 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ சேம் பண்ணா நம்மளால கொஞ்சம் ஈஸியா சொல்ல முடியும். அப்படி பண்ணா வந்து இங்க கீழே இந்த 4 2 3 இருக்கு இல்லையா, இதையும் சேம் பண்ணணும் சரிங்களா. அப்படி இந்த வேல்யூவும் சேம் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும் சரியா. அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த பவரை சேம் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ இங்க 4 இங்க 2 3 இருக்கு. அப்போ இங்க சேம் பண்ணணும்னு நினைச்சா அந்த 4 2 3க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா. எல்சிஎம் எடுத்துக்கோமா. அப்போ எல்சிஎம் எடுத்து இதுக்கு 4 3 2 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னா 2 2 சார் 4, இங்க வந்து 1 2 சார் 2, இந்த 3 அப்படியே இருக்கும். திருப்பி 1 2 சார் 1 அப்படியே இருக்கும். இப்போ 3 அப்படியே 3 ஆவது விஷயம் கூட இங்க 1 வரும் 1 வரும். இப்போ 2 2 3 வந்து என்ன மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும் சரியா. அப்போ இந்த 4 2 3 இந்த பிளேஸ்ல ஃபுல்லா 12 வரணும். அப்போ என்ன பண்ணா நமக்கு 12 கிடைக்கும்னா இங்க 3 போட்டா கிடைக்கும், இங்க 6 போட்டா கிடைக்கும், இங்க வந்து நமக்கு 4 போட்டா கிடைக்கும். சரி பண்ணிடுவோமா. இப்போ பாருங்க, அப்போ 6, அப்போ இங்க 3 போட்டா மேலே 3 தான் போகும். அப்போ 3/12 கிடைக்குமா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க 2, இங்க 6 போட்டா மேலே 6 போடும். அப்போ 6/12 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க 4 போட்டா மேலே 4 தான் போடும். அப்போ 4 பவர் 12 கிடைக்கும் சரியா. அப்போ இந்த 6 2 இப்போ பாருங்க இந்த பேஸ் வந்து 12 சேம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 6 to 4 வந்து சேம் பண்றது என்ன பண்றேன்னா இந்த 12 காமன் வச்சுக்க போறேன். இந்த பவர் இருக்கு இல்லையா 3 6 4, அதை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த 6க்கு பவரா, அந்த 6 2 4க்கு பவரா கொடுக்க போறேன். இப்போ இந்த 6க்கு பவரா 3 கொடுக்க போறேன், இந்த 2க்கு பவரா 6 கொடுக்க போறேன், இந்த 4க்கு பவரா 4 கொடுக்க போறேன். இப்போ பாருங்க 6 power 3 அப்படின்னு கொடுக்க போறேன் ஓகேவா. காமனா 12 வந்து வெளியவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அப்போ 6 power 3 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 216 கிடைக்கும். பிராக்கெட்ல நம்ம காமனா வந்து 1/2 வெளியே எடுத்துட்டோம் இல்லையா, அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 2 power 6 கொடுங்க. 2 power 6 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 64 1/12 வெளியே இருக்கும். அதே மாதிரி 4 power 4 கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 4 power 4 கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா 256 ஓகேங்களா 1/12 கிடைக்கும். ஸோ இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர் பாருங்க, 216 64 256 256 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். 256 எதை பேஸ் பண்ணி வருதுன்னா 3 root 4 இதை பேஸ் பண்ணி தான் வருது. அப்போ நமக்கு பெரிய வேல்யூ எதுனா 3 root 4 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. நீங்கள் இதை வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. root 2 6 root 3 3 root 4 4 root 5 இந்த 4 நம்பரில் எது பிக்கஸ்ட் வேல்யூன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் இது பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க சரிங்களா. சரி, அடுத்த கிளாஸ் சரி அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க இந்த சம் பாருங்க 3 ரூட்ல 2 power 4, இங்க வந்து பாத்தீங்கன்னா root 2 பவர்ல -5, இதுக்கு ரூட்டுக்குள்ள 2 power 6 இப்படி இருக்கா. சரி, இப்போ பாருங்க ஆப்ஷன் பாருங்க 1 2 2 power 5/3 2 power 5 கொடுத்துருக்காங்க. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும், இப்படி சால்வ் பண்ணக்கூடாது சரியா. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும், இதுல வர வேல்யூ இது சால்வ் பண்ணணும், அப்புறமா இங்கே சால்வ் பண்ணணும், ஃபைனலாக அது பண்ணணும் சரியா. சரி, சால்வ் பண்ணிடுவோமா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிளா பிரிச்சுக்குவோம். இப்போ 2 power 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி எழுதலாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம ரஃப் ஒர்க் பண்ணுவோம். இப்போ வெறும் root 2 power 6 இருக்கு. அப்போ இங்க யாருமே இல்லை, மேலே யாருமே இல்லை அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா 2 இங்க 6 அப்படியே இருக்கட்டும். இந்த ரூட் உடைய வேல்யூ வந்து பவர் 1/2 இருக்கும் சரிங்களா. அப்போ இதையும் அடிச்சா நமக்கு 3 கிடைக்கும். அப்போ 2 power 3 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து 2 power 3 எழுதலாமா, புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அது பக்கம் யார் இருக்கா, அது பக்கம் 2 -5, இங்க வந்து யாருமே இப்படி இருந்தா மல்டிபிள் இருக்கும், அதை நம்ம மல்டிபிள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க இது root 2 power 6 உடைய வேல்யூ என்ன கிடைச்சுன்னா நமக்கு
2 power 3 கிடைச்சு. அப்போ இது a, இது a, இது m, இது n. அப்போ a power m multiple a power n ஃபார்மேட் பண்ணி பண்ணா நமக்கு இது என்ன கிடைக்கும்னா 2 power minus 2 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா -5 ல +3 வச்சனா -2 கிடைக்கும். இந்த ரூட் உடைய வேல்யூ என்னன்னு சொன்னா ரூட் உடைய வேல்யூ பவர் 1/2 சொன்னா அப்போ இது கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும் -1. 2 power -1 ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது ஃபுல் வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு ரூட் பவர் 2 power -1 கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு பாருங்க 2 power 4 இங்க இது ஃபுல் வேல்யூ என்ன கிடைச்சு நமக்கு 2 power -1 அதுக்கு ரூட் போட்டுக்குவோம். இங்க என்ன இருக்கு 3 இருக்கு. சரிங்களா? ஓகே இப்போ பாருங்க என்ன பண்ணலாம் a power m மல்டிபிள் a power n அந்த ஃபார்மேட் படி எடுத்துக்கிட்டா சரிங்களா அந்த ஃபார்மேட் படி எடுத்துக்கிட்டா 2 இந்த 4 ல 1 போனா நமக்கு 3 கிடைக்கும். சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஃபார்மேட் படி என்ன இங்க இருக்கிற 3 இந்த டிவிஷன்ல வந்துரும். ஓகேங்களா அப்ப எப்படி வரும் ஆன்சர் ஃபைனலா இந்த ரூட் வந்து இப்போ கணக்கு கிடையாது 1/2 ன்னு போட்றாதீங்க. இது 3 தான் நம்ம டிவிஷன்ல பண்ண போறோம். சரிங்களா அதாவது இந்த ரூட் உடைய மதிப்பு 1/2 ஆனா 1/2 ன்னு போடாம இந்த 3 உடைய வேல்யூ இங்க போட போறோம். ஆல்ரெடி இங்க ஒரு 3 இருக்கு இல்லையா பவர்ல அத போட போறோம். சரிங்களா அப்ப இது கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் எதுல கிடைக்கும்னா 2 ல நிக்கும். சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி அடுத்த சம் பார்ப்போம். சரி இங்க பாருங்க அடுத்த சம் பாருங்க √2 அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதான் சால்வ் பண்ணனும். சரிங்களா இப்படி சால்வ் பண்ணக்கூடாது இப்படி தான் சால்வ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இப்போ வெறும் √2 மட்டும் இருக்கு. ஓகேங்களா வெறும் √2 இருக்குன்னா அதை எப்படி எழுதலாம் 1/2 எழுதலாமா 2 1/2 எழுதலாமா அதோட இப்போ இதோட வேல்யூ வந்து 2 1/2 அப்போ இதோட மல்டிபிள் பண்ணுது. இப்போ பாருங்க செகண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் இப்போ 2 இருக்கு இந்த 2 இருக்கு இங்க இதோட வேல்யூ வந்து இப்படி எழுதிட்டோம் 2 1/2 ன்னு எழுதிட்டோம். இங்க யாருமே இல்லைன்னா பவர் 1 ன்னு அர்த்தம். அப்புறம் a power m மல்டிபிள் a power n ஃபார்மேட் பண்ணி இதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு 2 1 plus 1/2 கிடைக்கும். அப்போ √2 இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணா இங்க இருக்கிற 2 இங்க போயிடும் இங்க 2 ஆயிரும் இங்க +1 ஆயிரும். அப்போ இங்க என்ன வரும்னா 3/2 கிடைக்கும். சரிங்களா அப்போ 3/2 கிடைக்குதா இப்போ இந்த √2 கேன்சல் பண்ணா இந்த ரூட் பதிலா 3/2 மல்டிபிள் 1/2 பவர்ல அப்போ ஃபைனலா நமக்கு ஆன்சர் 2 என்ன கிடைக்குது 3/4 கிடைக்கும். சரியா அப்போ இதனுடைய ஃபுல் வேல்யூ என்னவா இருக்குன்னா நமக்கு 2 3/4 இருக்கு. சரியா அப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ பாருங்க இப்போ நமக்கு 2 இந்த 2 போட்டாச்சு. இப்போ இதனுடைய ஃபுல் வேல்யூ இப்போ பாருங்க இதனுடைய வேல்யூ ஃபுல்லா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா அப்போ 2 அதோட பவர் 3/4 இதோட ஃபுல் வேல்யூ வந்து 2 3/4 கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். இப்போ பாருங்க அதுல இருந்து கண்டினியூ பண்ணா நமக்கு ஓகேங்களா தேர்ட் ஸ்டெப்ல இருந்து கண்டினியூ பண்ணா இங்க 2 இருக்கும். இதோட ஃபுல் வேல்யூ வந்து மல்டிபிள் 2 ஓகேங்களா 3/4 இருக்கு. இங்க யாருமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ a power m மல்டிபிள் a power n ஃபார்மேட் பண்ணினால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 1ஐயும் இந்த 3/4ஐயும் ஆட் பண்ணா நமக்கு இப்போ ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா 2 1 plus 3/4 இப்படி கிடைக்கும். அப்போ நமக்கு 2 இது கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு 7/4 கிடைக்கும். சரிங்களா 7/4 கிடைக்கும். அப்போ இந்த √2 உடைய வேல்யூ வந்து என்ன பண்ணலாம் வெளியே எடுத்துடலாமா அப்போ 7/4 ஓகேங்களா 7/4 மல்டிபிள் 1/2 கிடைக்கும். அப்போ இதை ஃபைனல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2 இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். இப்போ 7ஐயும் 1ஐயும் பண்ணா 7 தான். சரிங்களா அப்போ இது ஃபுல் வேல்யூ என்ன நமக்கு ஃபுல் வேல்யூ வந்து 2 பவர்ல வந்து 7/8. சரிங்களா அடுத்து இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோமா சரி இப்போ பாருங்க அதுல இருந்து கண்டினியூ பண்ணா திருப்பியும் 2 மல்டிபிள் அதோட ஃபுல் வேல்யூ வந்து இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இதுல இருந்து எடுக்க போறோம். சரிங்களா இதுல இருந்து எடுத்தீங்கன்னா 2 ஓகேங்களா இது ஃபுல் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 பவர் 7/18 கிடைக்குது. ஓகேவா 7/18 கிடைக்குது. இங்க +1 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா a power m மல்டிபிள் a power n ஃபார்மேட் யூஸ் பண்ணி இந்த 1ஐயும் 7/18ஐயும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் இப்போ ரூட் 2 1 plus 7/8 கிடைக்குது. இது சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணா 8 இங்க போயிடும் 8 + 7 வந்து 15 கிடைக்கும். சரிங்களா 15/16 இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா இந்த √2 வந்து கேன்சல் பண்ணுவோம். இந்த ரூட்டை கேன்சல் பண்ணா 15/16 பவர் வந்து 1/2 கிடைக்கும். அப்போ 2 பவர் நமக்கு என்ன கிடைக்குது 15/32
கிடைக்கும் சரிங்களா. இப்போ இதோட ஃபுல் வேல்யூ, இப்போ இது ஃபுல் வேல்யூ என்னது நமக்கு 2 பவரில் 15/32. அப்போ அதோட ஆட் பண்ண போகிறோம், அதோட ஆட் பண்ணலாமா. அப்போது இது ஃபைனலாக இது ஆட் பண்ணால் நமக்கு 2 × 2 15/32 கிடைக்கும். இங்கே 1 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், 32யும் இந்த 1ஐயும் 15/32 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா √2க்குள்ளே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா என்ன கிடைக்கும், 32யும் 15ஐயும் ஆட் பண்ணால் ஒரே நிமிஷம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தப்பாயிடுச்சு சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தப்பாயிடுச்சு, ஒரே நிமிஷம் சரி கவனிங்க. பாருங்கள் இப்போது இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல √2 ஓகேங்களா, √2 இந்த வந்து 8ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ப்ளஸ் இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 15/16 அப்படின்னு கிடைக்குதுங்களா. சாரி 8 தான் கிடைக்கும், சாரி ஓகேவா, 8 தான் கிடைக்கும் சரிங்களா. 8 கிடைக்குது. இப்போ இந்த √2 கேன்சல் எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 ஓகேங்களா, 15/8 இதோட 1/2 சரிங்களா. அப்போ என்ன கிடைக்குன்னா 2 15/16 அப்படின்ற மாதிரி கிடைக்கும் சரியா. சரி, இப்போ இதோடைய ஃபுல் வேல்யூ என்ன, இதோடைய ஃபுல் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 15/16 கிடைக்குது. இப்போ அந்த லாஸ்ட் அந்த ரூட்டோட இது கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஓகேங்களா, லாஸ்ட் இந்த 2ஓட இதை கம்பேர் பண்ணுவோம், இதை ஆட் பண்ணும்போது 15/16 இது பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. அதே a/m மல்டிபிள் a/n ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 1 + 15/16 கிடைக்கும் ஓகேங்களா. இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 31/16 கிடைக்கும் சரிங்களா. 31/16 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 இந்த ரூட்டை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ நமக்கு ஃபைனலாக 31/16 மல்டிபிள் 1/2 இப்படி கிடைக்கும். ஃபைனலாக இதை பண்ணால் நமக்கு 31/16 × 2 32 இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ 2 பவரில் 31/32 என்னோட ஆன்சர் சரிங்களா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் இது கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம் சரியா. அப்போ ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். கொஞ்சம் மெட்டிக்கலாக தான் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் இது ஈஸியாக போடலாம். சரி, அடுத்த சம் பார்ப்போம். லாஸ்ட் சம், இந்த வீடியோடைய லாஸ்ட் சம் வந்துட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5th ஃபார்முலா கூட வரும். எப்படி வரும்னா 5th ஃபார்முலா பார்த்தீங்களா, நீங்கள் 5th ஃபார்முலா பார்த்துருப்பீங்க பாருங்கள், ஒரு வாட்டி பார்த்துப்போம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா, இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கும், எம்மும் என்னும் இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ பார்ப்போம். அந்த சம் வந்து டேரெக்டாகவே இது பண்ணிடுவோம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போது என்ன பண்ணலாம், இந்த கான்செப்ட் படி இந்த 3யும் 6ம் என்ன ஆயிரும்னா அந்த ஃபார்முலா படி m√n√a ஓகேங்க, சம்திங் உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இங்கே 1 இருக்குது தான் இருக்கும் சரிங்களா. இப்படி பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குன்னா இந்த எம்மும் என்னும் இப்படி கிடைக்குது நமக்கு சரிங்களா. அப்போ இந்த ஃபார்முலா படி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3யும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா. அதாவது இப்படி இந்த மாதிரி வரும், இந்த 3 இந்த 6 வச்சுக்கோங்க, அப்படி பண்ண போகிறோம் சரியா. இப்போ பண்ணலாமா, சொல்யூஷன் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணலான்னு பார்க்குறாங்க. இப்போது இந்த 3 ஓகேங்களா, இது 6 மல்டிபிள் ஆயிரும். ஏக்குள்ளே என்ன இருக்குது, a பவரில் மேலே 9 சரியா. சரி, இப்போ இதை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 18 கிடைக்குமா. 3யும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கும். √a பவரில் 9 இருக்குது சரிங்களா. அப்போ இது ஃபஸ்ட் ஃபார்மேட் படி இருக்கா, அது ஃபஸ்ட் ஃபார்மேட் என்னது இப்படி இருக்குமா. அப்போ பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/n இந்த மாதிரி கிடைக்குமா. அப்போ இதை நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், a 9/18 இந்த மாதிரி கிடைக்குமா, கிடைக்கும் சரியா. அப்போ இது அடித்தா நமக்கு ஆன்சர் 2 கிடைக்குமா. அப்போ 1/2 இருக்குது, அதாவது a வந்து 1/2 இருக்கும். சார் ஒரு நிமிஷம் இருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃபார்மேட் படி எழுதும்போது a 9/18 9/18 ஆன்சர் 2 கிடைக்கும். அப்போ a 1/2 இருக்குங்களா. சரி, அப்போ இதோடைய ஃபுல் வேல்யூ வந்து a 1/2 பவரில் வந்து 4 இருக்குது சரிங்களா. ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம், a 1/2 இது பவரில் என்ன இருக்குது, மேலே 4 இருக்குது. அப்போது இந்த 2a 4 எடுத்து நமக்கு a² கிடைக்கும் சரிங்களா. அப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பார்ப்போமா, இது அதே மாதிரி தான் சரிங்களா. இது அதே மாதிரி தான் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இதே ஃபார்மேட்டிங் பண்ணும்போது இப்போது என்ன இதே மாதிரி தான் கிடைக்கும் சரிங்களா. எப்படி கிடைக்கும், 6 × 3 √a 9 பவர்
4 இப்படி இருக்குது சரிங்களா. இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலாக 18√8 பவர் 4 இருக்குது சரிங்களா. இதை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா A9/18 பவரில் வந்து 4 இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல பவர் போடாமல் இருப்பேன். நீங்கள் பவர் போட்டாலும் சரி சரிங்களா. பவர் வந்து போட்டுட்டாலும் சரி சரிங்களா. பவர் போட்டுட்டாலும் சரி நான் பவர் ஃபைனலாக அது கொண்டு வந்துருப்பேன். நீங்கள் பண்ணி போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே சரிங்களா. அப்போ இது அடித்தா 2 வரும், இது அடித்தா 2 வரும். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு A² வருது. அப்போ என்ன கேட்குறாங்க இதனுடைய வேல்யூ மல்டிபிள் சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய வேல்யூ வந்து A², இதனுடைய வேல்யூ வந்து A². அப்போ A² மல்டிபிள் A². இப்போ என்ன பண்ணலாம் A/m மல்டிபிள் A/n ஃபார்மேட் படி மேலே இருக்கக்கூடிய பவர் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 + 2 4 ஓகேங்களா. இதுதான் அதனுடைய ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.